புதுசாக நாங்கள் வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதில் வந்து கிச்சனுக்கு செமி மாடல் கிச்சன் தான். பட் வந்து டோர் போட்டு க்ளோஸ் பண்ணுறோம். அதுக்கு வந்து என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணலான்னு ரீசெண்டாக கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்துட்டு போல் கூட போட்டிருந்தேன். அதில் நிறைய பேர் நிறைய இது சூஸ் பண்ணியிருந்தீங்க. பட் எங்கள் ஊரில் தஞ்சாவூரில் நான் சேகரித்த இன்ஃபர்மேஷன்லாம் வச்சு தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஏன்னா எந்த யூடியூப் வீடியோலையும் நான் வந்து எல்லா மெட்டீரியல்ஸும் வச்சு ஒரு வீடியோவாக நான் எங்கேயும் பார்க்கல. ஸோ நான் விசாரித்த விஷயங்கள் எல்லாத்தையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணேன். உங்களுக்கு புதுசாக நீங்கள் வீடு கட்டுறீங்க அப்படின்னாலும் இல்லை ரினோவேட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்கிறதுக்காக தான் சொல்கிறேன். அந்த டிஸ்க்ளைமர், இது வந்தால் நீங்கள் யூஸ் பண்ணணும், இதை நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் எங்கேயுமே சொல்லலை. அது எல்லாமே உங்களோட சாய்ஸ் தான். இதில் வந்து கிச்சனுக்கு தான் நான் மெயினாக இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். ஏன்னா கிச்சனில் தான் வந்துட்டு நம்ம வாட்டர் ப்ரூஃப், இந்த டெர்மைட் ப்ரூஃப் இதெல்லாம் ரொம்ப பார்க்குற மாதிரி இருக்கும். டோட்டலாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 12 மெட்டீரியல்ஸ் இருக்குது. இது எல்லாமே ஒன்று ஒன்றா உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பிவிசி வந்துட்டு பாலிவினைல் குளோரைட். இது வந்து ஒரு பிளாஸ்டிக் தான். இது வந்து ரொம்ப லோ காஸ்டான ஒரு பட்ஜெட். இது இருக்கிறதுலே கம்மி காஸ்ட் வந்துட்டு இதுக்கு தான். இது பார்த்தீங்கன்னா 250 per ஸ்கொயர் ஃபீட் சொன்னாங்க. 250 ஸ்கொயர் ஃபீட் வந்துட்டு அந்த ப்ராடக்ட்டுக்கு மட்டும் கிடையாது, செய்கிற கூலியும் சேர்த்து, லேபர் காஸ்ட் எல்லாமே சேர்த்து, மெட்டீரியல்ஸ் எல்லாமே சேர்த்து 250 per ஸ்கொயர் ஃபீட் சொன்னாங்க. இது வாட்டர் ப்ரூஃப் அண்ட் டெர்மைட் ப்ரூஃப். ஏன்னா வந்து பிளாஸ்டிக்கான ஒரு மெட்டீரியல். ஜென்ரலாக பாத்ரூம் டோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிவிசியில் தான் வந்து பண்ணுறாங்க. இதில் வந்துட்டு இந்த சில ப்ராப்ளம்ஸும் இருக்குது. ஏன்னா இது குவாலிட்டி வந்து கொஞ்சம் லோவாக தான் இருக்கும். பார்க்குறதுக்கு எல்லாம் ரொம்பவே நல்லா இருக்கும் வெளிலேருந்து பார்க்க. பட் குவாலிட்டி வந்து ரொம்ப கம்மி தான். ஏன்னா நான் பார்த்த கடையில் வந்துட்டு நான் ஒரு சில கண்ணாடி போட்டு வச்சுருந்த ஒரு டோர் இருந்தது. பிவிசியில் கண்ணாடி நடுவில் போட்டிருந்தாங்க. அது திறந்து பார்க்கும்போதே கையோட வந்துருமோ அப்படிங்கிற மாதிரி பயமாக இருந்தது. ஸோ குழந்தைங்களாம் இருக்காங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப ரஃப்பாக ஹேண்டில் பண்ணாங்கன்னா சீக்கிரம் போயிடும். அதோட வந்து பிளாஸ்டிக்கில் அப்படிங்கிறனால ஸ்க்ரூஸ் வந்து ஈஸியாக கலண்டுரும். ஸ்க்ரூ வந்து வந்துருச்சுன்னா திரும்ப மாட்டுறது கஷ்டம். இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் நான் கேள்விப்பட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா யூபிவிசி, அன்பிளாஸ்டிசைட் பாலிவினைல் குளோரைட் அப்படின்னு சொல்கிறாங்க. பிவிசியை விட இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கானது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதை விட பிவிசியை விட கொஞ்சம் ரேட் கூட. பட் வந்து பட்ஜெட்டில் தான் வந்துடுது. இது வந்து 350 per ஸ்கொயர் ஃபீட் சொன்னாங்க. இது எல்லாமே ஸ்டார்டிங் ரேட். எங்கள் ஊரில் நான் விசாரிச்ச ரேட். ஏரியாக்கு ஏரியா இது வந்து கொஞ்சம் இதுக்குள்ளே மாறுபடும். அடுத்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் நான் சொன்ன மாதிரி பிளாஸ்டிக் அப்படிங்கிறனால ஸ்க்ரூ ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது. ஒன் டைம் அந்த ஸ்க்ரூ கலந்துருச்சுன்னா திரும்ப அந்த இடத்துல ஸ்க்ரூ பண்ண முடியாது. நீங்கள் வேறு இடத்துல தான் பண்ணணும். இது வாட்டர் ப்ரூஃப், டெர்மைட் ப்ரூஃப் அதெல்லாம் இருக்குது. உங்களுக்கு வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு உட்டு மாதிரியே இருக்குது. எல்லா விதமாகவும் செய்கிறாங்க. ஹோல் வீடும் கூட இதை பண்ணுறாங்க. நான் வந்து ஒரு இடத்துல விசாரிச்சும் போது கிச்சனுக்கு மட்டும் நாங்கள் வந்து யூபிவிசி பண்ணி கொடுக்க மாட்டோம், ஆனால் நாங்கள் வந்து வார்ட்ரோப்லாம் பண்ணி கொடுப்போம்னு சொன்னாங்க. அதுக்கு ஏன்னு கேட்டதுக்கு அவங்க சொன்ன ரீசன் வந்துட்டு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வருது, அடிக்கடி திறந்து மூடுற இடம் கிச்சன். ஏன்னா ஒரு நாளைக்கு நிறைய வாட்டி நம்ம திறப்போம். அதனால சீக்கிரமாக வந்து ஸ்க்ரூஸ்லாம் கலன்றதா சொல்கிறாங்க. அதனால நாங்கள் பண்ணுறதை நிறுத்திக்கிட்டோம் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் தான் நான் யூபிவிசி கிச்சனுக்கு போட வேணாம் அப்படிங்கிற, எங்கள் கிச்சனுக்கு போட வேணாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்தேன். குவாலிட்டி வந்து கொஞ்சம் கம்மி தான். நீங்கள் வந்து வார்ட்ரோப் மாதிரி இடங்களில் போடுறதுக்கு வேணால் மேபி சூட்டபிள். பட் வந்து கேர்ஃபுல்லாக நம்ம ஹேண்டில் பண்ணணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்கிற அலுமினியம் கிச்சன். ஸோ அலுமினியம் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டலான ஆனது. ஸோ வந்துட்டு கண்டிப்பாக வாட்டர் ப்ரூஃப் தான். இதில் வந்து எனக்கு ரொம்ப டிஸ்அட்வான்டேஜாக ஃபீல் ஆன ஒரு விஷயம் வந்து இதோட ரேட். ஆல்மோஸ்ட் ப்ளைவுட் ரேட்டுக்கு வந்துடுது. 1600லேருந்து ஸ்டார்டிங் சொன்னாங்க per ஸ்கொயர் ஃபீட். மெட்டீரியல் எல்லாம் கூலி எல்லாமே சேர்த்து தான் இந்த ரேட்டும். இது வந்துட்டு எனக்கு காஸ்ட்லியாக தான் ஃபீல் ஆச்சு. ஏன்னா ஆல்மோஸ்ட் உட்டு தான் நம்ம ஜென்ரலாக என்ன யூஸ் பண்ணுவாங்க கிச்சனுக்குன்னா உட்டு தான் யூஸ் பண்ணுவாங்க, ப்ளைவுட். ஸோ அதில் வந்து எனக்கு வந்து காஸ்ட்லியாக பட்டுச்சு. இது வந்து ஹீட் டாலரண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் வாட்டர் ப்ரூஃப் கூட தான். ஃபயர் ரெசிஸ்டன்ட் அப்படின்னு சொன்னாங்க. டெர்மைட் ப்ரூஃப் அப்படின்னு சொன்னாங்க. வாட்டர் ப்ரூஃப் எந்த அளவுக்கு அப்படின்னு யாராலையுமே சொல்ல முடியல. ஏன்னா ரொம்ப நாள் அலுமினியம் யூஸ் பண்ணவங்களோடது ரிவ்யூஸ் நான் வந்து என்னால் பார்க்க முடியல. அண்ட் இதில் மெயினாக ப்ராப்ளம்னு சொன்னது வந்துட்டு ஈஸியாக டென்ட் விழுந்துருது அப்படின்றாங்க. டென்ட்னா இது இடிச்சிருச்சுன்னா, இல்லை ஏதாவது வேகமாக ஏதாவது பட்டுருச்சு, வெயிட் ஏதாவது போட்டுட்டீங்க அப்படின்னா பள்ளம் மாதிரி விழுந்துருது அப்படின்னு சொன்னாங்க. இதுலேயும் வந்துட்டு ஸ்க்ரூ ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு டோர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன்.
அது வந்து சுற்றிலும் 4 பக்கமும் அலுமினியம் கொடுத்துட்டு நடுவில் வந்து ஏசிபி ஷீட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வைக்கிறாங்க. அந்த ஷீட் வந்து ரொம்ப கொஞ்சம் லைட் வெயிட்டாக ரொம்ப இருக்கனால அதுதான் இதோட மெயின் டிஸ்அட்வான்டேஜாக இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்து இன்னொரு மெட்டல். இப்போ ரீசன்ட் டைம்ஸில் இந்த மெட்டல் கிச்சன்ஸ் தான் ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த வகையில் அடுத்த மெட்டல் கிச்சன் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். இதில் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் நிறைய கிரேட்ஸ்லாம் இருக்குது. 304 அந்த மாதிரி கிரேட்லாம் இருக்குது. அதில் வந்து துருப்பிடிக்காத ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வச்சு வேணால் இந்த கிச்சன் நீங்கள் பண்ணலாம். இதில் வந்து பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. வெளியில் பார்க்க ரொம்பவே சூப்பராக இருக்குது, லக்ஸூரியஸாக இருக்குன்னே சொல்லலாம். இது வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருந்தது எனக்கு வந்து இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கிச்சன் பண்ணணும் அப்படின்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். ஏன்னா அதோட நான் போய் பார்த்த ஷோரூமில் வந்துட்டு ரொம்ப நல்லா இருந்தது. பார்க்கறதுக்கு உட் மாதிரியே இருந்தது. விக்டோரியன் ஸ்டைல் அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து பிராண்டில் தான் அவைலபிளாக இருக்குது. நான் இதில் பார்த்தீங்கன்னா அல்ட்ரா ஃப்ரெஷ் அப்படின்னு சொல்லிட்டு பவர்ட் பை ப்ரெஸ்டீஜ் அப்படின்னு போட்டிருந்தாங்க. இது வந்து வாட்டர் ப்ரூஃப் அப்படின்னு சொன்னாங்க. 304 அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் பண்ணுறாங்க. எனக்கு நம்பர் சரியாக சொல்கிறேன்னா தெரியல. அந்த கிரேடில் சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. டெர்மைட் ப்ரூஃப் சொன்னாங்க. அண்ட் 10 to 15 இயர்ஸ் வாரண்டி கொடுக்கறதா சொன்னாங்க. ஈவன் இந்த கமர்ஷியல் கிச்சன்ஸ்லாம் இருக்கு இல்லையா, ஹோட்டல்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸ், இந்த மாதிரியான இடங்கள்லையும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் வந்து ஜென்ரலாக யூஸ் பண்ணுறாங்க. இதில் வந்துட்டு நான் சொன்ன மாதிரி வாரண்டி வந்துட்டு கொடுக்குறாங்க துருப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு 10 to 15 இயர்ஸ். இது வந்து ஃபேக்ட்ரி மேக்கில் தான் வரும். உங்களுக்கு வந்து கையில் வந்து எப்படி அலுமினியம்லாம் வந்து செஞ்சு கட் பண்ணி வைக்கிறாங்களா அந்த மாதிரி கிடையாது. இது நம்மளுக்கு வந்து ஃபேக்ட்ரி மேடாக தான் இது வரும். எப்படி மாடல் கிச்சன்ஸ் வருது இல்லையா, அந்த மாதிரி தான் வரும். நான் எங்களோட செமி மாடல் கிச்சனுக்கு வந்து கொட்டேஷன் கேட்டிருந்தேன். ரொம்ப சின்ன கிச்சன் தான், வெறும் டோர்ஸ் மட்டும் தான் போடணும். அதுக்கே வந்து 2,71,000 சொன்னாங்க. அது வந்து ரொம்ப ஹையாக பட்டுச்சு. இருக்கிறதுலையே நான் கேட்டதுலேயே விசாரிச்சதுலேயே இதுதான் ரொம்ப ஹையஸ்ட் இதுவாக இருந்தது. நான் சொன்ன இந்த 12 மெட்டீரியல்ஸ்லுமே ரொம்ப ஹை வந்து இது. ஆனால் பார்க்கறதுக்கு வந்து சூப்பராக இருந்தது. ஸோ வந்துட்டு இதுதான் என்னோட இது. அடுத்தது பார்த்தீங்கன்னா WPC அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெட்டீரியல் இருக்கு. அது வந்து உட் பிளாஸ்டிக் காம்போசிட் அப்படின்னு சொல்றாங்க. இதுல வந்து மெயினா பிளாஸ்டிக் தான் அதிகமா இருக்கு. இது கிட்டத்தட்ட 70% பிளாஸ்டிக் இருக்கு. அதுக்கு மிச்சம் தான் வந்து உட் இருக்குது நான் படிச்ச வரைக்கும். இது வந்து 150 per ஸ்கொயர் ஃபீட். எதுக்குன்னா மெட்டீரியலுக்கு மட்டும், கூலியெல்லாம் சேர்த்து கிடையாது. மெட்டீரியல் மட்டும் நீங்க 150 per ஸ்கொயர் ஃபீட் கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். இது வந்து வாட்டர் அண்ட் டெர்மைட் ப்ரூஃப். இதுலேயும் வந்துட்டு பிளாஸ்டிக் கலந்துருக்கனால ஸ்க்ரூ ப்ராப்ளம்ஸ் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட இன்ஜினியர் சொன்னார். ஈவன் சில இதில் பார்த்துருந்தேன், பாத்ரூம் டோர்ஸ்க்கு கூட இந்த WPC வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து வாட்டர் ப்ரூஃபாக இருக்கும் அப்படின்னாங்க. இந்த பிளாஸ்டிக் அப்படின்னாலே இந்த ஸ்க்ரூ ப்ராப்ளம் வந்து இருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த ஸ்க்ரூ ப்ராப்ளம் இருந்தால் கையோட டோர் கலந்து வந்துடும். வேற எதுவும் இல்லை. அதுக்கப்புறம் வேற டோர் தான் நம்ம மாற்றுற மாதிரி இருக்கும். அதுதான் ஸ்க்ரூ ப்ராப்ளம்னு சொல்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா மல்டிவுட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. இது ஆக்சுவலாக கேரளால தான் இருக்கு. நம்ம கோயம்புத்தூர்ல இதை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ற ஒரு கம்பெனி இருக்கு. அவங்க கிட்ட விசாரிச்சதுல 250 per ஸ்கொயர் ஃபீட் சொன்னாங்க. அந்த மெட்டீரியல், அது மெட்டீரியல் காஸ்ட் மட்டும் தான். நம்ம வாங்கி நம்ம கார்பெண்டர் வச்சு செஞ்சுக்கலாம் அப்படின்னாங்க. இதுல வந்து நீங்க வெப்சைட்ல போய் பார்த்தீங்கன்னா, மல்டிவுட்க்குன்னு ஒரு வெப்சைட் இருக்கு. அதுல போய் பார்த்தீங்கன்னா UPVC அப்படிங்கிற மாதிரி தான் எழுதியிருப்பாங்க. பட் எக்கோ ஃப்ரெண்ட்லி அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ எனக்கு வந்து அது சரியா தெரியல, எனக்கு புரியல ஆக்சுவலா. இதுலேயும் வந்துட்டு ஸ்க்ரூ ப்ராப்ளம் கண்டிப்பாக வரும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஏன்னா இது வந்து புதுசாக வந்தது, எப்படி இருக்கும் தெரியல. பட் பிளைவுட கூட கம்பேர் பண்ணும்போது அதோட ரேட் 250ங்கிறது காஸ்ட்லி தான். அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா MDF அப்படிங்கிறது பிளைவுட் மாதிரி இருக்கிற ஒரு வுட்னு வச்சுக்கலாமே, இன்ஜினியர்டு வுட். இது வந்து ரொம்ப கம்மி ப்ரைஸில் கிடைக்கும் உங்களுக்கு. இது வந்து வாட்டர் ரெசிஸ்டன்ட் அப்படின்றாங்க. ரெசிஸ்டன்ட் வேற, ப்ரூஃப் வேற. ஸோ வந்து அதை வந்து நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்பவுமே ப்ரூஃப் தான் நம்மளுக்கு வேணும், ரெசிஸ்டன்ட் நம்மளுக்கு வேணாம். ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதா சொல்கிறாங்க. இது பேர் மீடியம் டென்சிட்டி ஃபைபர் போர்டுன்னு சொல்லுவாங்க. கிச்சனுக்கு இதை ப்ரிஃபர் பண்ணாதீங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் எனக்கு கேட்டிங்கன்னா. அடுத்து வந்து பார்ட்டிக்கல் போர்டு அப்படின்னு ஒன்று இருக்குது. இது வந்து ஒரு வீடியோவில் பார்த்தேன், தண்ணி ஊற்றி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி காமிச்சிருந்தாங்க. தண்ணியை அவ்வளோ சீக்கிரம் அப்சர்வ் பண்ணுற ஒரு இன்ஜினியர் வுட்னா அது இந்த பார்ட்டிக்கல் போர்டு தான். ஸோ வந்து கிச்சனுக்கு வந்து இதை யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா கண்டிப்பாக நம்ம தண்ணி வந்து அதிகமாக யூஸ் பண்ணுற இடம், அது சிங்க்கு கீழெல்லாம் அதை போட்டிங்கன்னா ரொம்ப தண்ணி அப்சர்வ் ஆகிடும். அதே மாதிரி ஈஸியாக பிரேக் ஆகும் அப்படிங்கிறதும் இதோட இன்னொரு டிஸ்அட்வான்டேஜாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா HDHMR அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இன்டீரியர் டிசைனிங் பண்ணுறவங்கலாம்
இதை வந்து அதிகமாக ஒன்று வந்து MDF சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து HDHMR சொல்லுவாங்க. HDHMR வந்துட்டு பார்க்கறதுக்கு டென்சிட்டி வந்துட்டு அதிகமாக இருக்குது. ப்ளைவுடோட பார்த்தீங்கன்னா திக்னஸ் வந்து கூட இருக்க மாதிரி இருக்கும். இது வந்து ரெசிஸ்டன்ட் தான், வாட்டர் ரெசிஸ்டன்ட் தான், அதுவும் ஓகேஷ் அப்படின்னு தான் சொல்லலாம். ப்ரூஃப் கிடையாது. இது வந்து MDF விட இது பெட்டர். இது வந்து நல்லா லேமினேட் பண்ணணுன்றாங்க. நீங்கள் வாட்டர் அதிகமாக உள்ள இடத்துல, கிச்சன் மாதிரி உள்ள இடத்துல வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் வந்து அதை நல்லா சீல் பண்ணி கரெக்டாக அதை லேமினேட் பண்ணி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று இதோட மெயின்டெனன்ஸும் வந்துட்டு கொஞ்சம் நம்ம ரொம்ப தண்ணி பற்றாமல் பார்த்துக்கணும். ஏதாவது சிந்திருச்சுன்னா உடனே துடைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துட்டு நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ளைவுட். ப்ளைவுட்டில் வந்துட்டு நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இதில் வந்து நான் குறிப்பிட்ட சிலதை மட்டும்தான் பேச போகிறேன். ஏன்னா திக்னஸ் வச்சு தான் ப்ளைவுட் வந்து நிறைய வெரைட்டிஸ் மாறுது. ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஒவ்வொரு திக்னஸ் சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்துட்டு வாட்டர் ப்ரூஃப் உள்ளது தான் நம்ம சூஸ் பண்ணணும். எல்லா ப்ளைவுடும் வந்து வாட்டர் ப்ரூஃப் கிடையாது. ஸோ வந்து கிச்சனுக்கு நீங்கள் சூஸ் பண்ணுறீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் உள்ளது தான் வந்துட்டு நம்ம சூஸ் பண்ணணும். இது வந்து மரைன் ப்ளைவுட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அது வந்து இல்லைன்னா வந்து BWP அப்படின்னு சொல்லுவாங்க. BWPனா பாய்லிங் வாட்டர் ப்ரூஃப். இது வந்து ப்ரூஃப், ரெசிஸ்டன்ட் கிடையாது, ப்ரூஃப். இதில் வந்துட்டு சீல் போட்டே வருமா, ISI 710 அப்படின்னு சொல்லிட்டு சீல் போட்டிருக்குமா. இந்த மாதிரி உள்ள போர்டு வந்துட்டு விற்கிறாங்க. இதோட ரேட்டும் வந்துட்டு நிறைய டிஃப்ரென்ஸில் ரேட் இருக்குது. நாங்கள் வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க ஒரு கடையில் போயிட்டு நான் ரேட் விசாரிச்சதில் 70 rupees per square feet. இது வந்து ப்ளைவுட்டுக்கு மட்டும் உள்ள ரேட்டு. டோட்டலாக செய்கிறதுக்கான கூலியெல்லாம் சேர்த்து கிடையாது, ப்ளைவுட்டுக்கான ரேட்டு மட்டும் சொல்கிறேன். 70, 95, 110. நீங்கள் வந்து 110ல் எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25 years வந்துட்டு வாரண்டி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அது வந்து ISI சீலோடே வரும். நீங்கள் வந்து அதில் கம்பெனி சீல் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. முடிஞ்ச அளவுக்கு இருக்கிறதுல ஹையஸ்ட் திக்னஸ் எடுங்க. நான் கேட்டதில் ஹையஸ்ட் திக்னஸ் வந்து 19 திக்னஸ் தான் ஹையஸ்ட் இருந்தது. அதுக்கு மேலே கண்டிப்பாக மைக்காவோ சம் லேமினேட் நீங்கள் என்ன சூஸ் பண்ணுறீங்களோ அதை ஒட்டி தான் ஆகணும். அதில் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. 750லேருந்து 1000க்குள்ளே அதோட ரேட் வந்து மாறும். ஒரு பர் ஷீட்டுக்கு உள்ள ரேட் சொல்கிறேன். அது நீங்கள் என்ன சூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். இது வந்து கிச்சனுக்கு வந்து சூட்டபிள். அடுத்தது MR ப்ளைவுட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இதை வந்து மாய்ஸ்சர் ரெசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதையே இங்கே இன்க்ளூட் பண்ணியிருக்கேன்னா இது வந்து வார்ட்ரோப் இருக்க இடத்துல வேணால் இதை போட்டுக்கலாம். இதோட ரேட் வந்து 55 per square feet அந்த மாதிரி வருது. இது கிச்சனுக்கு சூட் ஆகாது, பட் வார்ட்ரோபுக்கு வந்து சூட் ஆகும். ஏன்னா லெஸ் காஸ்ட் அண்ட் வந்து அந்த இடத்துல ரெசிஸ்டன்ட் அப்படிங்கிறனால தண்ணி நம்மளுக்கு ரொம்ப வராது, அதனால சொல்கிறேன். அண்ட் கடைசியாக பார்த்தீங்கன்னா வுட்டு. நீங்களே போய் ஒரு வுட்டு என்ன மரம் வேணுமோ அந்த மரம் வாங்கி கொடுத்து அதை கட் பண்ணி செய்ய சொல்கிறது. இதுதான் வந்து இருக்கிறதுலே எக்ஸ்பென்சிவ். அடுத்து அதிகமாக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கிட்ட வரும், இல்லைன்னா அதை விட கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக போகும்னு நினைக்கிறேன். நீங்களே சூஸ் பண்ணி நீங்களே வாங்கி கொடுத்து செய்யணும். யாரையாவது போய் வாங்கிட்டு வர சொல்லாதீங்க, ஏன்னா அந்த மாதிரி பண்ணால் தான் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி கண்டிப்பாக கிடையாது, பட் வந்து சூப்பராக இருக்கும். ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து ஒரே ஒரு டேபிள் அந்த மாதிரி செஞ்சுருக்கோம், அது வந்து சூப்பராக இருக்குது, அதனால தான் சொல்கிறேன். இந்த 12 மெட்டீரியல்ஸ் தான் நான் வந்து சர்ச் பண்ணது. இது தவிர வேறு எதுவும் இருக்குதான்னு எனக்கு தெரியல. எங்கள் வீட்டில் நான் வந்து என்ன போட போகிறேன் அப்படின்னு நீங்கள் எல்லாரும் கேட்பீங்க. ஸோ உங்களுக்கு நான் கொடுக்குற சஜஷன் முதல்ல சொல்லிடுறேன். அது என்னென்னா, எது போட்டாலும் அட்வான்டேஜும் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. ஸோ வந்து குவாலிட்டியை பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து எல்லாத்தையுமே வந்து கண்டிப்பாக நம்ம மெயின்டெனன்ஸுங்கிறது பண்ணி தான் ஆகணும். ஜஸ்ட் வாங்கி போட்டுட்டு மெயின்டைன் பண்ணாமல் இருந்தோன்னா அதில் வந்துட்டு பிரயோஜனம் இருக்காது. ஸோ வந்து அஸ் அ மினிமலிஸ்ட்டாக எனக்கு குவாலிட்டி ரொம்ப முக்கியம். அண்ட் வந்து எனக்கு பட்ஜெட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இருக்குது. ஸோ வந்து நான் வந்து BWP வந்து யூஸ் பண்ணலாம், பாய்லிங் வாட்டர் ப்ரூஃப் ப்ளைவுட் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நானும் என் ஹஸ்பண்டும் டிசைட் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து வீடு கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா கண்டிப்பாக உங்களுக்கு மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபுல்லாக எவ்வளோ ரேட்டாக இருந்துச்சு எல்லாமே உங்களுக்கு கொடுக்குறேன். அந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். அப்படி இருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறந்துடாமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.